அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசை 2025 எப்போ வருது, அந்த அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆவணி மாத அமாவாசை அன்னைக்கு நம்ம மறந்தும் கூட இந்த 7 விஷயங்களை செய்யக்கூடாதுங்க. அது என்ன 7 விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் வாங்க. இந்த பதிவு பார்த்திங்கன்னா, நான் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் கடைசி வெள்ளிக்கிழமையில் நான் பண்ண பூஜை தான் இது. ஸோ இந்த பூஜையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த அமாவாசை பற்றின சில ஆன்மீக தகவல்களை நீங்கள் கேட்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு மற்றும் இறை வழிபாட்டிற்கான நேரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, தானங்கள் வழங்குவது, மந்திர ஜபம் செய்வது ஆகியவை மிகுந்த பலன்களை தரக்கூடியது. இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆவணி மாத அமாவாசை இந்த ஆண்டு எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த நாளுக்கு என்ன சிறப்பு, இந்த நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளில் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதால முன்னோர்களின் சாபம் ஏற்படும், பித்ருதோஷம் ஏற்படும். இதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக பதிவு தான் இது. ஆவணி மாத அமாவாசை அப்படிங்கிறது ஆடி மாதத்துக்கு அப்புறமும் மகாலய புரட்டாசி மாதத்திற்கு முன்னாடியும் வரக்கூடிய இந்த ஆவணி மாத அமாவாசை அப்படிங்கிறது இந்த மகாலயபட்சத்துக்கு முன்னாடி வர்றது அப்படிங்கிறது முக்கியமானதாக சொல்லப்படுது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நம்ம செய்யப்படுற ஒரு விஷயங்களும் பித்ருதோஷத்தில் இருந்து நம்மளை காக்கிறதோட முன்னோர்களின் ஆசையும் நமக்கு கிடைக்கும். அதனால ஆவணி மாத அமாவாசையை பிதோரி அமாவாசை அப்படின்னும் சொல்றது உண்டு. இந்த நாளில் பெண்கள் துர்காதேவியை வழிபட்டால் அவர்களின் கணவரும் பிள்ளைகளும் நீண்ட காலம் வாழ்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசை ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினம் பகல் 12:54 மணிக்கு அமாவாசை திதி துவங்கி ஆகஸ்ட் 23ஆம் தேதி பகல் 12:29 மணி வரை இந்த அமாவாசை திதி இருக்கின்றது. அமாவாசை திதி இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்கிறதோட பிராமணர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்வது, புண்ணிய நதிகளில் நீராடுவது ஆகியவை மிகுந்த புண்ணியம் தரும். அதே சமயம் இந்த முக்கியமான 7 விஷயங்களை நம்ம இந்த நாளில் தவிர்க்கணும். அப்படி இல்லாவிட்டால் துரதிர்ஷ்டத்தை வரவழைப்பதுடன் முன்னோர்களின் கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஆவணி அமாவாசையில் நம்ம தவிர்க்க வேண்டிய 7 விஷயங்களில் முதலாவதாக, அந்த அன்னைக்கு அசைவம் சாப்பிடுபவராக இருந்தால் அசைவத்தை தவிர்த்திடணும். அமாவாசை நாளில் பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். அதனால் அன்று உடல், மனம் ஆகியவை சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் அசைவம், முட்டை, மீன், மது போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆத்மாக்களை அவமதிப்பதற்கு சமமானதாகும். இதனால் சைவ உணவையே சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாமும் சாப்பிட வேண்டும். இதனால் அவர்களின் ஆசிகளை பெற முடியும். இரண்டாவதாக, இந்த நாளில் சிரார்த்தம், தர்ப்பணம் ஆகிய சடங்குகளை தவிர்க்கவோ அலட்சியம் செய்யவோ கூடாது. இது மிகவும் தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை தவிர்ப்பதால் வாழ்க்கையில் தடைகள் ஏற்பட்டு, அதாவது பெரிதாக பூஜைகள் செய்ய முடியாட்டாலும், அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் எளிமையாக வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் வைத்து இறைக்க வேண்டும். இந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கின்ற இந்த வழிபாடு மிக மிக சிறந்த வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். அந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதுமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, அந்த அன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பது, மங்கள பொருட்கள் வாங்குவது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அமாவாசை நாளில் தவிர்க்கிறது தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிறது, ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது, ருத்ராட்சம், எந்திரம் போன்ற பூஜை பொருட்கள் ஆகியவற்றை வாங்கிறத நம்ம தவிர்த்திடணும். இந்த நாளில் புதிய விஷயங்களை துவங்குவதும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதும் அபசகனமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, நாலாவதாக, அந்த அன்னைக்கு சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு கொண்டைக்கடலை, அதாவது கீரை, பார்லி, முள்ளங்கி, சுரைக்காய், வெள்ளரிக்காய், பழைய உணவுகள், பாகற்காய் போன்ற உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆன்மாக்களை அவமதிப்பது போல் ஆகிவிடும். இந்துக்களின் நம்பிக்கையின்படி இந்த உணவுகளை அமாவாசையில் கண்டிப்பாக நம்ம தவிர்த்திடணும். அடுத்தது, ஐந்தாவதா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு முடி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை அன்று ஆன்மீக சுத்தம், முன்னோர்களின் மரியாதை ஆகியவற்றை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் அந்த நாளில் நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, நம்மை அழகுபடுத்தி கொள்ளும் செயல்களில் ஈடுபடுவது இதையெல்லாம் எதிர்மறையான ஆற்றல்களை ஈர்ப்பதுடன்
பித்ரு தோஷத்திற்கு நம்மளை வந்து கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 6வதா பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறதையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதையும் நம்ம தவிர்த்திடணும். அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் செஞ்சிடலாம், நெய் தானம் செய்யலாம். இது பித்ரு தோஷத்துடன் சனி தோஷத்தையும் நமக்கு போக்கிடும், நன்மைகளை தந்திடும். இது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் அப்படிங்கிறதால மற்றவற்றில் கவனம் செலுத்தாமல் முன்னோர்களை வழிபட்டு அவர்களை ஆசி பெற முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதா முக்கியம். அடுத்தது 7வதா அந்த அன்னைக்கு என்னென்ன வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாள் அப்படிங்கிறதால முன்னோர்களுக்கும் சனி பகவானுக்கும் உரிய நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே செய்யணும். இந்த நாளில் துடைப்பம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இது மகாலட்சுமியின் கோபத்தை தூண்டக்கூடியது. அதே போல இந்த நாளில் கோதுமை வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் வாங்கப்படும் பொருட்கள் நேரடியாக முன்னோர்களை சென்று சேரும் என்பதால் இது முன்னோர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகிவிடும். அதனால் ஆவணி மாதம் அமாவாசை அன்னைக்கு இந்த 7 விஷயங்களை நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துறது. அதாவது அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்கிறது, பித்ருக்களுக்கு வந்து நம்ம வந்து உணவு வச்சு நம்ம வந்து காக்கைக்கு உணவு வைப்பது. அதோடு இல்லாமல் அந்த அன்னைக்கு ஆவணி மாத அமாவாசையில் மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம்ங்க. அந்த அன்னைக்கு சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 பேக்கெட் உணவு பொட்டலங்களை உங்கள் கையால் கொண்டு போய் உங்கள் பெற்றவங்களை நினச்சோ நீங்கள் வேறு யார் இல்லையோ அவங்கள நினச்சி நீங்கள் கொண்டு போய் அந்த இல்லாதவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய பித்ருக்கள் உங்களை மனசார வாழ்த்துவாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக லைக் கொடுத்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.